காமெடி நடிகர் கவுண்டமணி சார் அவரோட ப்ராப்பர்ட்டி வந்து மீட் எடுத்திருக்காரு. அதாவது 20 வருஷத்துக்கு அப்புறம் மீட் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது அந்த விஷயம். நம்ம வந்து இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கோம். ஷூட்டிங் ரிலேட்டடாக வந்து அவர் ஃபாரின்ஸ் போகும்போது ஜப்பான், சைனா அந்த மாதிரி வெளியூருக்கு போகும்போது ஸோ அங்கே இருக்கிற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நீங்கள் கட்டலாம். ஆக்சுவலாக சென்னையில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்பென்சர் பிளாசா தான் அந்த டைமில் வந்து ஒரு பெரிய மாலாக இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருந்திருக்காரு. தளபதிக்கிறாரு முதலமைச்சர், அவர் பிறந்த நாளைக்கு உள்ளதான் பிரியாணி ஆகும் 15 டபரா. இந்த பில்டிங்குள்ள தான் அதான் காலியாக தானே இருக்குது. இந்த மணிலேருந்து இந்த மணி வரைக்கும் 15 டபரா சிக்கன் மட்டனு ரெடி ஆகி இங்கேருந்து தான் போவேன் எல்லாத்துக்கும். ஸோ நம்மளால் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ வர பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 ஃப்ளோருக்கு கட்டி வச்சிருக்கிறதா அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 3 ஃப்ளோரில் வந்து கவுண்டமணி சார் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணதாகவும் மக்கள் சொல்கிறாங்க. கவுண்டமணி சார் பார்த்து காலம்பரை ஒரு 10 பேர் வந்துடுவாங்க கூட. அங்கே 2 பேர் நிற்பாங்க, இங்கே 2 பேர் நிற்பாங்க, இங்கே 2 பேர் நிற்பாங்க, அங்கே 2 பேர் நிற்பாங்க. கவுண்டமணி சைட ஒரு 2 பேர் கூட ஒரு 4 பேர் மேலே இருப்பாங்க. காலம்பரை கேப் போட்டுன்னு டிஷர்ட்டு போட்டுன்னு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே நடிகர் கவுண்டமணியோட மனைவி சாந்தி உடல்நலக்குறைவு காரணமாக நேற்றைக்கு அதாவது மே 5ஆம் தேதி காலை 10 மணி அளவில் உயிரிழந்திருக்காங்க. சென்னை தேனம்பேட்டையில் இருக்க அவங்களுடைய வீட்டில் அவங்களுடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்துச்சு. சாந்தி அப்படின்றவங்கள கவுண்டமணி காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இந்த தம்பதிக்கு செல்வி மற்றும் சுமித்ரா அப்படின்னு 2 மகள்கள் இருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி சாந்தி உடல்நலக்குறைவால் அவதி அடைஞ்சு வந்த நிலையில் 67 வயசுல நேற்றைக்கு அவங்க காலமானாங்க. அவங்களுடைய உடல் சென்னை தேனாம்பேட்டையில் இருக்க அவங்களுடைய வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்துச்சு. அதே போல் பல வருடங்களாக கவுண்டமணியோட நிலம் ஒன்று பிரச்சனையில் இருந்துச்சு. சமீபத்தில் தான் அந்த வழக்கில் கவுண்டமணியோட குடும்பத்தினருக்கு சார்பாக நீதி கிடைச்சது. தன்னோட குடும்பத்தை அதிகமாக வெளியே காட்டாமல் அவர் மறைச்சி வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னோம். இந்த நிலையில் கவுண்டமணியோட மனைவியோட மரணத்துக்கு திரை பிரபலங்கள் பலரும் வருத்தம் தெரிவிச்சுட்டு வராங்க. காமெடி நடிகர் ஆகிய கவுண்டமணி சார் அவரோட ப்ராப்பர்ட்டி வந்து மீட் எடுத்திருக்காரு. அதாவது 20 வருஷத்துக்கு அப்புறம் மீட் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது அந்த விஷயம். நம்ம வந்து இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி முன்னாடி தான் நின்று இருக்கோம். அப்படியே அந்த விஷயத்தை காட்டுங்கண்ணா ப்ராப்பர்ட்டியை. அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா 1996 வந்து கவுண்டமணி சார் வந்து வாங்கியிருக்காரு. 3.58 கோடிக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கிறதா சொல்லப்படுது. இது மொத்தம் இந்த லேண்ட் பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 5 கிரவுண்டு 458 ஸ்கொயர் ஃபீட் வருது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னா இங்கே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு. ஷூட்டிங் ரிலேட்டடாக வந்து அவர் ஃபாரின்ஸ் போகும்போது ஜப்பான், சைனா அந்த மாதிரி வெளியூருக்கு போகும்போது ஸோ அங்கே இருக்கிற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் இங்கே கட்டலாம். ஆக்சுவலாக சென்னையில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்பென்சர் பிளாசா தான் அந்த டைமில் வந்து ஒரு பெரிய மாலாக இருந்திருக்கு, ஒரு காம்ப்ளெக்ஸாக இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருந்திருக்காரு. பட் அதை கட்டலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து ஸ்ரீ அபிராமி ஃபவுண்டேஷன் அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒரு 15 மாதத்தில் வந்து எங்களுக்கு இது கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் சரி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக அது கெட்டாமையே இருந்திருக்கு. ஸோ அது வந்து கோர்ட்டில் கேஸ் ஆகி நேற்று வந்து திருப்பி வெளியாகிருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்மளால் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ வர பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 ஃப்ளோருக்கு கட்டி வச்சிருக்கிறதா அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 3 ஃப்ளோரில் வந்து கவுண்டமணி சார் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணதாக மக்கள் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 5லிருந்து 6 ஃப்ளோர் கட்டலாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஹைடெக்கா பிளான் பண்ணி கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 கடை வைக்கலாம் அப்படின்ட்டு கவுண்டமணி சார் பிளான் பண்ணதாகவும் தகவல் வெளியாக இருக்குது. ஸோ நம்மளால் இங்கேருந்து பார்க்க முடியும். நம்ம இந்த இடத்துல இருந்து இங்கே மட்டுமே ஒரு 3 கடை, அதாவது ஒரு பிளாக்ல வந்து ஒரு 2 கடை வைக்கிற அளவுக்கு வந்து அவர் பிளான் பண்ணியிருக்காராமா. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்ரீ அபிராமி ஃபவுண்டேஷன் அவங்க தான் வந்து எடுத்திருந்தாங்க கட்டுமானம் பண்ணியிருக்காங்க. பட் அந்த 15 மாதத்தை கடந்ததுனால கவுண்டமணி சார் வந்து கேஸ் போட்டிருந்திருக்காரு கோர்ட்டில். 2004 கேஸ் போட்டிருக்காரு. ஸோ அந்த கேஸ்க்கு அப்புறம் வந்து 2019 வந்து ஒரு தகவல் வெளியாக இருக்குது. என்ன அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கவுண்டமணிக்கு சொந்தமான இடம். இந்த ஃபவுண்டேஷன் கம்பெனி வந்து நீங்க 1 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்கணும். அவர் வந்து இதுக்கே அதிகமாவே பணம், கவுண்டமணி சார் வந்து இதுக்கு அதிகமாவே பணம் கொடுத்திருக்காரு அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்கு. ஸோ அதை எதிர்த்து வந்து இந்த ஃபவுண்டேஷன், அதாவது அபிராமி ஃபவுண்டேஷன் வந்து கேஸ் போட்டு இருந்திருக்காங்க. ஹைகோர்ட்டுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ அவங்க நேத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மொத்த ப்ராப்பர்ட்டியுமே வந்து கவுண்டமணி சாருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1996 நடந்த கேஸ் 2024 குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு மேலே வந்து இந்த கேஸ் நடந்திருக்கு. இப்போ அதில் வந்து கவுண்டமணி சார் வந்து ஜெயிச்சிருக்காரு.
கவுண்டமணி சார் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கும்போது பாத்தீங்கன்னா நளினி பாய் அப்படிங்கிற ஒருத்தங்கிட்ட தான் வாங்கியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கு அப்படின்னா கோடம்பாக்கம்ல ஆர்காட் ரோட் மெயின் ரோடு கிட்டே நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அதையுமே நம்மளால இங்க இருந்து பார்க்க முடியும். நம்ம மெயின் ரோடுக்கு அப்படியே ரைட் டர்ன் பண்ணி வந்தோம் அப்படின்னா நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் வந்து இதை வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து இப்போ இந்த இடம் எவ்வளோ போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 50 கோடியிலேருந்து 60 கோடி வரை இந்த இடத்துக்கான ப்ரைஸ் ரேட் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம மக்கள்கிட்டையும் கேட்டு பார்க்கலாம், இங்க இருக்கிற சுத்தி இருக்கவங்ககிட்டயும் கேட்டு பார்க்கலாம் என்னென்ன மாதிரிலாம் சொல்றாங்க அப்படின்ட்டு. எத்தனை வருஷமா நான் நேரில் ஆட்டோ ஓட்டுறீங்க? நான் ஒரு 30 வருஷமா ஓட்டுறேன். இந்த கவுண்டமணி சாரோட ப்ராப்பர்ட்டியை பத்தி அப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஆமா, கேஸ் நடந்திருந்தது. கேட்டு நடந்து அது ஒர்க் அவுட் ஆச்சு போல. நேற்று ஒரு 15 போலீஸு, ஒரு 5 பேர் அதிகாரிங்க அவங்கெல்லாம் வந்தாங்க. உள்ளுக்கிற சாமானெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி சீல் வச்சுட்டு போனாங்க. இப்போ இனிமேல் தான் என்ன பில்டிஸ் யார் வந்து பண்ணுவாங்க என்னன்னு தெரியாது. இவ்வளோ நாளாக சும்மா இருந்தால் நேற்று தான் கேஸ் ஃபைனல் ஆகிருக்குது. அது நேற்று எல்லாம் வந்து எல்லாம் முடிச்சுட்டு சீல் வச்சுட்டு போயிருக்காங்க. உள்ள இருந்த ப்ராப்பர்ட்டிலாம் தூக்கி வெளியே போட்டதா சொல்லுவாங்க. வெளியே எல்லாம் போடல, வண்டியில் ஏற்றி அமிச்சாங்க. அவங்க அர்ஜென்ட் எடுத்து தானே அவனை ப்ராப்பர்ட்டி உள்ளே இருந்த இடம் ஓனணும் போது எடுத்து வச்சுட்டு இங்கேருந்து வண்டியில் ஏற்றின்னு தான் போயிட்டாங்க. அந்த அம்மாவும் போயிட்டாங்க. அந்த உள்ளே இருந்தாங்களே அவங்களும் ஒரு 30 வருஷமாக இருந்த அம்மா தான் போயிட்டாங்க. பின்னாடி இனிமேல் தான் தெரியும் என்ன போய் பில்டர்ஸுங்க இனிமேல் வந்து பார்த்தா தான் என்ன பண்ண போகிறாங்க ஏதுன்னு தெரியும். அதாவது நான் இந்த இடம் வாங்கும் போது வந்து 3.58 கோடின்னு சொன்னாங்க. இப்போ இந்த இடம் எவ்வளோக்கு போகும்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ எவ்வளோக்கு போனால் இப்போ சொல்கிறாங்களாம்மா 50 கோடி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு தெரியாதுல்ல, அந்த லைனில் பில்டர்ஸ் அந்த தான் இந்த தெரியும். மொத்தம் இந்த இடம் எவ்வளோ ஏக்கரு எத்தனை கிரவுண்டுன்னு உங்களுக்கு தெரியும்? அதான் 5 கிரவுண்டு. அந்த 5 கிரவுண்டு அதில் இருக்குதுன்றாங்க. சேலுன்னா சேல்னு சொல்ல பக்காவா, ரேட்டு மட்டும் 50 கோடி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்னன்ட்டு அதாவது 93ல இந்த இடத்த வாங்குறாரு. இடத்த வாங்கி காம்ப்ளெக்ஸ் கட்டணும்னு ஒரு ஐடியாவோட ஒரு பில்டர்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. இந்த இடம் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு நீங்க பாத்திருக்கீங்களா? அதுக்கு முன்ன என்ன அப்படியே பில்டிங் இல்லாம இருந்திருக்கும். இங்க இந்த எதிர்க்க ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க மாடு வச்சிருந்தாங்க. அவங்க ஒரு 4-5 மாடு இருக்கும், ஒரு கிணறு இருக்கும், அவ்வளவுதான். சும்மா காலி மீது தான். அப்புறமா தான் அதை கட்டிக்கிட்டு அதை கட்டி தான் இந்த லெவலில் நின்று போச்சு. அதான் அப்படியே ஓடிச்சு. ஒரு 30-35 வருஷம் ஆகி போயிட்டு 40 வருஷம் கூட இருக்கும் பழுகுது அது. ஆனால் அப்போதான் அந்த அம்மா ஒரு அம்மா இவ்வளோ குழந்தைங்களை இட்டுன்னு வந்தது 3 பசங்களை. அதுங்களுக்கு 2 பசங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு அதுங்களுக்கு 2 பசங்க இருக்குது. அதான் நேற்று தான் வந்து அதுக்கு முடிவு ஆகி போச்சு, போயிட்டாங்க பழுகுது. என்ன பண்ண போனோம்னு தெரியல. நீங்க வந்து 30 வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்க. அதுக்கு முன்னாடி வந்து கவுண்டமணி சாரியோ இல்ல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்க வந்து இல்ல கவுண்டமணி வந்து பாத்துக்கிறாப்புல, ஒரு 2 டைம் வந்துக்கிறாப்புல. ஆரம்பத்துல என்னன்னா கவுண்டர் மணி இடம் கிடையாதுங்க, இது வேற பில்டர்ஸ் இடம். கட்டும் போது 2nd ஃப்ளோர் மட்டும் கவுண்டர் மணிக்கு அவரு ரூல்ஸ் மாதிரி அப்போ ஆரம்பிக்கும் போது அது அப்படியே என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த பில்டர்ஸுக்கு வந்து 2 ஒய்ஃபான், அதனால அது பிரச்சனை. இந்த பையனுக்கா இந்த பொண்டாட்டிக்கா, இந்த பையனுக்கா இந்த பொண்டாட்டின்னு தெரியல, அது ஒரு பிரச்சனையிலே ஓடிச்சு. அப்புறம் அது எப்படின்னுட்டு இப்போ கேஸை போட்டு இப்போ ஃபைனல் வந்து கவுண்டர் மணி சைடு கழிச்சிட்டு போய் நேற்று வந்து எல்லாம் டிமாலிஷ் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுதான் நம்மளுக்கு தெரியும் இங்கே பார்த்தது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருப்பாரு அவர்? அவர் வந்திருப்பா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம், ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வரலாம். ஒரு 2 டைம் வந்தால் பார்த்துக்கிறேன், உள்ளே போயிட்டு அங்கே அப்படின்ட்டு பார்த்துட்டு போய்க்கிறாரு, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி நேற்று அந்தம்மா அவங்க பொண்ணு வந்தாங்க பிறகுது கவுண்டமணி சாரோட. அவங்க வந்தாங்க. நான் அந்த ஸ்பாட்ல நான் இல்லை, அப்போ சவாரி போயிருந்தேன். சரி சரி. அப்புறம் வந்த பேர் அந்த அம்மா போயிட்டுக்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி சாமான்லாம் ஏற்றி அதில் அவங்க வீடு எங்கேயும் எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு நாள் இருக்காங்க, யாராக இருந்தாலும் ஒரு மனசு வச்சிருக்கலாம், ஏதோ கொடுத்துருப்பாங்க. இன்னும் அந்த அம்மாவை நாங்கள் பார்க்கல, பார்த்தா என்ன ஏது எவ்வளோ கொடுத்தாங்க என்ன தெரியும். நீதி நேர்மை வெல்லும், அவ்வளோதான். யாருமே சொந்தம் கொண்டாடுறது நீங்கள் என் பெத்த பிள்ளை நான் உங்களை தான் சொந்தம் கொண்டாடணும், இன்னொருத்தர போய் சொந்தம் பண்ணாது. அதால் அரசன் ஆண்டு கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். கரெக்டாக தீர்ப்பாயிடுச்சு. நீங்கள் எத்தனை வருஷமா நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்க? ஒரு 15 வருஷம் ஓட்டுறோம்ப்பா. 15 வருஷமாவே இந்த இடம் இப்படிதான் இருக்கா இல்லை நீங்கள் ஏதாவது? இப்படிதான் இருக்கு. இப்படிதான் இருக்கு. நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஏதாவது கட்டுமானம் படிக்கலைங்க? ஒன்றும் இல்லைப்பா, எதுவுமே நடக்கல. எதுவுமே நடக்கல. இப்போ வந்து கவுண்டமணி சார் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்காரா? நீங்க அவரை பார்த்து? அவரை பார்த்துக்கிறேன். கவுண்டமணி சார் பார்த்துக்கிறேன். இப்போ இங்கே வருவார் ஒரு எலெக்ஷன் முன்னாடி. அப்போ வந்து காலம்பரை ஒரு 10 பேர் வந்துடுவாங்க கூட. அங்கே 2 பேர் நிற்பாங்க, இங்கே 2 பேர் நிற்பாங்க, இங்கே 2 பேர் நிற்பாங்க, அங்கே 2 பேர் நிற்பாங்க. கவுண்டமணி சைடை ஒரு 2 பேர் கூட ஒரு 4 பேர் மேலே இருப்பாங்க. காலம்பரை கேப் போட்டுன்னு டிஷர்ட்டு போட்டுன்னு அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே நடந்து போயிடும். அப்புறம் வந்து இந்த அம்மா கூப்பிட்டு ஒரு நாள் ஃபஸ்ட் டைம் பார்த்தாங்க. 2nd டைமு அந்த பில்டிங் ஓனர்கிட்ட சொல்லிக்கிறாங்க, ஆடிட்டர்னு சொல்லுங்க. அவர்கிட்ட சொல்லிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணார், மறுநாளே
போலீஸ் வந்துட்டு நீங்கள் யாரும் எதுனாலும் கோர்ட்டில் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு. ஓ, இப்போ ரீசெண்டா வந்திருக்காரு. ரீசன் வந்து ஜஸ்ட் மிஞ்சி போனால் ஒரு 2 இயர்ஸ் இருக்கும், 2-3 இயர்ஸ் இருக்கும். அவ்வளோதான். 2 வருஷத்துக்கு முன்னாடி கவுண்டமணி சார் இங்க வந்து பாத்துருக்காரு இடத்த. பார்த்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அங்கே இருந்து இங்கே இருந்தீங்கன்னா அவர் சொல்லிக்கிறாங்க. அப்போ சொல்லும் போது தான் அந்த போலீஸ் வந்து பழையன்னு அவங்க ஆடிட்டர் வந்துட்டு உடனே எதுனாலும் கோர்ட்டில் பார்த்துங்க, ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வந்தாங்க. சரி எதுவும் கோர்ட்டில் பார்த்துங்க நீங்கள் போங்க, கூட்டத்தை கழிஞ்சு விட்டாங்க. அவ்வளோதான். தளபதிக்கிறாரு முதலமைச்சர், அவர் பிறந்த நாளைக்கு உள்ளதான் பிரியாணி ஆகும் 15 டபரா. இந்த பில்டிங்குள்ள தான் அதான் காலியாக தானே இருக்குது. இந்த மொழிலேருந்து இந்த மொழி வரைக்கும் 15 டபரா சிக்கன் மட்டனு ரெடி ஆகி இங்கேருந்து தான் போவோம் எல்லா இடத்துக்கும். வருஷம் அவர். ஏன்னா இப்போ இறந்துட்டாரு. அவர் பூக்காசலம் எம்எல்ஏ இருந்தார்ல, அவர் இறந்துட்டாரு இப்போ. முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட பர்த்டேக்கு வந்து இங்கதான் பிரியாணி. ஆமா, பிரியாணி இங்க தான் செய்வாங்க. பர்மிஷன் ஏதாவது வாங்குவாங்களா இல்ல அதெல்லாம் எதுவுமே? அதெல்லாம் கட்சி தானே, பர்மிஷன்லாம் இல்லை. இடம் இருக்குதுல்ல, இடம் இருக்குது. அந்த இடத்துக்கோசம் ஒரு 18 ரூபா வச்சுட்டு இங்கேருந்து சப்ளை பண்ணிட்டு அங்கே வட்டக்கலைன்னு அவங்களுக்கு இருக்குது, மன்றங்குது. அங்கே போயிட்டு எல்லாம் இது பண்ணுவாங்க. செய்யறது மட்டும் இங்கே இப்போ கிடையாது. அவர் செய்கிறவரும் அவரும் போயிட்டாரு பாவம். பூக்கா செல்வன் இருந்தாரு. எத்தனை வருஷமான அப்போ அந்த மாதிரியான சமையல் இங்க நடந்திருக்கு? அது ஒரு 10 வருஷம் இருக்கும். 10 வருஷமாவே தொடர்ந்து இங்க நடந்து. ஆமா ஆமா ஆமா. அதான் இவரு அதிமுக இருந்தாரு. அதிமுக வந்து திமுக வந்தா இருப்பாரு. அது இவர் வந்ததுல இருந்து கண்டினியூட்டா ஒரு 10 வருஷம். 10,000 பேருக்கு பிரியாணிங்க தான் போடும்.